அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. திதிதான் விதியை மாற்றும், திதிதான் விதியை மாற்றும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. இது உண்மையா என்று சொன்னால் உண்மை. அப்போ எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் சோதனை கட்டங்கள் என்பது ஒன்று எல்லாருக்குமே உண்டு. அந்த சோதனை கட்டங்கள் என்பது நம்முடைய திதிசூனிய ராசிகள் தான். அந்த வகையில் என்ன சொன்னா, வளர்பிறை பிரதமை, வளர்பிறை பிரதமை ப்ளஸ் என்ன சொன்னான்னா தேய்பிறை பிரதமை. அப்போ வளர்பிறை பிரதமை, தேய்பிறை பிரதமை பிறந்தவங்களுக்கு இந்த கண்டன்ஸை சொல்கிறேன். இப்போ வளர்பிறை பிரதமையில் யார் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு துலாம், மகரம், திதிசூனி ரெண்டு பிரதமையில் நீங்கள் பிறந்திருந்தாலும், வளர்பிறையில் பிறந்திருந்தாலும், தேய்பிறையில் போய் பிறந்திருந்தாலும், இதில் என்ன சொன்னேன்னா ரெண்டு கட்டங்கள் பாதிக்கொண்டிருக்கான். நம்ம எடுத்துக்கிட வேண்டியது என்ன சொன்னால், வளர்பிறை பிரதமையில் யார் பிறந்தாலும் துலாம் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டம் பாதிக்கும். துலாம் என்று சொல்லக்கூடிய கட்டம் பாதிக்கும். தேய்பிறை பிரதமையில் யார் பிறந்திருந்தாலும் மகரம் என்று சொல்லக்கூடிய கட்டம் பாதிக்கும், கண்டிப்பாக பாதிக்கும். அப்போ நம்ம என்ன சொன்னோன்னா, காலபுருஷனுக்கு என்ன சொல்லலாம்னா துலாம் 7ஆம் வீடு. காலபுருஷனுக்கு துலாம் 7ஆம் வீடு. காலபுருஷனுக்கு மகரம் 10ஆம் வீடு. அப்போ வளர்பிறையில் பிறந்தவர்கள் அந்த 7ஆம் இடம், 7ஆம் இடம் காலபுருஷனுடைய 7ஆம் இடம் நமக்கு திதி சூன்யமாக வந்துருச்சு. அப்போ துலாம் நமக்கு திதி சூன்யமாக வந்துருச்சு. அப்போ அது நம்ம லக்கணத்திற்கு எத்தனாம் இடம், அந்த இடம் பாதிக்கும். அந்த இடம் பாதிக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிடணும் முதல்ல. அதாவது திதிசூனியத்தில் காலபுருஷ தத்துவத்திற்கு எந்த இடம் பாதிப்பு, நம்மளுடைய லக்கணத்திற்கு அது எத்தனாம் இடம். ஒருத்தர் மேச லக்கணத்தில் போய் பிறந்திருக்கிறாரு, வளர்பிறையில் போய் பிறந்திருக்கிறாரு, பிரதமை திதியில் போய் பிறந்திருக்கிறார் அப்படின்னா அவருக்கு எது திதிசூனியமாக பாதிக்கும் என்று சொன்னால் இது துலாம் வீடு தான் பாதிக்கும். மகர வீடு அப்பப்பன்னா அப்பப்போ லைட்டாக என்ன சொன்னால் வலி எடுக்கும், வேதனையை கொடுக்கும். வேதனையை கொடுக்காமலாம் இருக்காது. ஆனால் யார் ஒருவர் மேசலக்கணத்தில் போய் பிறந்து பிரதமை திதியாக, வளர்பிறை பிரதமை திதியாக பிறந்து விட்டார்களோ அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா வாழ்க்கையில் திருமணம் சார்ந்த ஒரு விஷயத்தில் என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு மனக்கசப்பு கணவன் மனைவிக்குள் கண்டிப்பாக ஒரு திருமணம் சார்ந்த விஷயத்தில் என்ன சொன்னாங்கன்னா நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். அப்போ நம்மளுடைய பிறந்த திதி இந்த மாதிரி ஒரு கோடிட்டு காட்டுவதனால் திருமண பந்தத்தை நம்ம எப்படி செட் பண்ணிக்கிடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை நம்ம யோசனை பண்ணிடணும். மற்ற எதையும் பார்க்கக்கூடாது. எது திதிசூனியமாக வருதோ அது என்ன சொன்னோன்னா இருட்டடைந்து போய்விட்டது அப்படிங்கிறத கன்ஃபார்ம்டு. அப்போ இருட்டடைஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது வளர்பிறையில் பிறந்திருந்தால் உங்களுக்கு எந்த கட்டமாக அது வந்தாலும் நீங்கள் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானாதிபதியிடமும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில்காரனாகிய சனியிடமும்
சுக்கிரனிடமும் நீங்கள் கவனமாக இருக்கணும். எப்படி இருந்தாலும் நம்மளுடைய லக்கணத்திற்கு அது எத்தனாம் இடம்னு பார்த்துடும். லக்கணத்துக்கு 2ஆம் இடம் இப்போ வந்து என்ன சொன்னா வந்து ஒருத்தர் கன்னி லக்கணம், லக்கணத்துக்கு 2ஆம் இடம் வந்து திதிசூனிய வீடாக வந்து விட்டால் மனைவியால் பொருளாதார நஷ்டம். சரி, கன்னி லக்கணம் வளர்பிறையில் போய் பிறந்திருக்கோம். வளர்பிறையில் போய் பிறந்திருக்கோம் அப்படின்னா 5ஆம் வீடு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மகரம் வந்து திதிசூனியமாக வருது. பெற்ற பிள்ளையால் வந்து கஷ்டம், இல்லை குழந்தை பிறப்பில் கஷ்டம், இப்படிலாம் எடுக்கணும். அது ஒரு ரீதியில் நீங்கள் எடுக்கக்கூடாது. சுக்கிரன் ப்ளஸ் சனி பிரச்சனைக்குரியவர்கள். இதில் வளர்பிறையில் போய் பிறந்தால் சுக்கிரன் அதிகமான கஷ்டத்தை கொடுக்க போகிறான். தேய்பிறையில் போய் பிறந்திருந்தா வந்து சனி அதிகமான கஷ்டத்தை கொடுக்க போகிறான். இதை நல்லா நீங்கள் உணர்ந்துடணும். உணர்ந்துட்டு அது லக்கண ரீதியாக எந்த ஆதிபத்தியம் வருகிறது என்பதை வந்து நீங்கள் திறனாய்வு பண்ணி அதற்கேற்ற வழிபாடுகளை வந்து என்ன சொல்றான்னா வந்து நீங்கள் பண்ணிக்கொள்வதன் மூலமாக, அதற்கேற்ற வழிபாடுகளை வந்து நீங்கள் பண்ணிக்கொள்வதன் மூலமாக கண்டிப்பாக நீங்கள் பாதிப்பிலிருந்து தப்பலாம். அப்போ நம்ம ரெண்டுத்துக்குமே வந்து என்ன சொல்கிறோம், நம்ம முடிவுரை சொல்லிடுவோம். அப்போ பிரதமை வளர்பிறையில் பிறந்தாலும் தேய்பிறையில் போய் பிறந்தாலும் திருமண வீடுகளுக்கு திருமண உதவி நீங்கள் செய்வதாலும், திருமண உதவி ஒரு கல்யாணத்திற்கு ஒரு கல்யாணம் அப்போ ஒரு கல்யாணம் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம பிரதமையில் வளர்பிறையில் பிறந்திருந்தாலும் தேய்பிறையில் போய் பிறந்திருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன சொன்னா, கல்யாண வீட்டுக்கு முதல் நாளே போயிருங்க. முதல் நாளே போய் வந்து அங்கே இருக்கிற நம்மளால் முடிஞ்ச வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு அந்த அந்த வீடுகளுக்கு வந்து என்ன சொல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுறதோ, ஒரு பேச்சு துணைக்கு இருக்கிறதோ, நைட்டு சீட்டாட்டம் வேணாலும் ஆடுங்க. உங்களுடைய தோஷம் வந்து என்ன சொல்கிறான்னா அந்த திருமண வீட்டில் வந்து என்ன சொல்ல கண்டிப்பாக போகும். அதற்கடுத்து நம்மகிட்ட வேலை பார்க்குறவங்க ஒரு கீழ்மட்டத்தில் இருக்கிற ஒரு நபருக்கு அவர் நம்மளுடைய ஜாதி ரீதியாக குறைந்தவராக இருந்தாலும் அவர் நம்மளிடம் வந்து பத்திரிகை கொடுத்த பிறகு கல்யாணத்திற்கு வந்து முதல் நாளே போய் அவருக்கு தேவையான ஒரு இதெல்லாம் செஞ்சுட்டு அந்த இடத்துல வந்து இலை போட்டு சாப்பிடுங்க. கர்மா குறையும். வேலை சனி என்பது கீழ்மட்டம், கல்யாணம் என்பது கீழ்மட்டத்தில் உள்ளவர் ஒரு திருமண பந்தத்துக்குள் நுழைய போகிறார். அப்போ அது சுக்கிரனுடைய ஆதிபத்தியம். அப்போ வேலைக்காரர் என்பது என்ன சொல்கிறேன், அவர் வந்து ஒரு கீழ்மட்ட தொழிலாளி என்பது சனி ஆதிபத்தியம். ரெண்டும் ஒரே இடத்துல பரிமளிக்குதா? அப்போ நமக்கு அந்த பிரதமை தேதியில் போய் பிறந்திருந்தோம்னா அந்த இடத்துக்கு போய் வந்து நம்மளால் முடிஞ்ச உதவி செஞ்சு ஒரு கௌரவத்தை வந்து அவர்களுக்கு நாம் கொடுக்கும்போது சுக்கிரன் ரீதியாக இருக்கிற தோஷமும் போகும், சனி ரீதியாக இருக்கிற தோஷமும் போகும். இதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ வளர்வரை பிரதமை திதியில் போய் பிறந்தவர்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன சொல்கிறான்னா வந்து எந்த கோவிலுக்கு போகணும். வளர்வரை பிரதமையில் போய் பிறந்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து இது துலாமும் பாதிக்கப்படக்கூடாது, மகரமும் பாதிக்கப்படாது. அது லக்கண ரீதியாக எது வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த 2 இடத்தில் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். காலபுருஷனுடைய 7ஆம் இடம் என்பது நட்பு, களத்திரம், நண்பர்கள் மூலமாகவும் சுக்கிரன் மூலமாகவும், பெண்ணாக இருந்தால் ஆண் சுக்கிரன், ஆணாக இருந்தால் பெண் சுக்கிரன் மூலமாக ஏதோ ஒரு விதத்தில் வந்து நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். இதனெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு, இது வந்து உங்களுடைய பிறப்பால் எழுதப்பட்டுள்ள ஒரு விதி. அப்போ அதை வந்து நம்ம வந்து என்ன சொன்ன சமாளிக்க வேண்டும் என்று சொன்னால், வளர்பிறை பிரதமை திதியில் போய் பிறந்தவர்கள் தேய்பிறை பிரதமை திதி அன்று பட்டீஸ்வரத்தில் இருக்கிற
துர்காதேவி வழிபாடு பண்ணி வர வர வளர்பிறை பிரதமை திதியில் போய் பிறந்தவர்கள் தேய்பிறை பிரதமை திதி அன்று பட்டீஸ்வரம் துர்காதேவியை வழிபாடு பண்ணி வர வர, அது தேய்பிறை பிரதமையில் தான் போகணும். வளர்பிறையில் போய் பிறந்தவங்க தேய்பிறையில் போய் போகணும், தேய்பிறையில் போய் அது தேய்பிறையில் போய் பிறந்தவர்களுக்கு, இப்போ வளர்பிறையில் போய் பிறந்தவர்களுக்கு தேய்பிறையில் தேய்பிறை பிரதமை திதி அன்னைக்கு பட்டீஸ்வரம் கோவில் துர்காதேவி வழிபாடு பண்ணிட்டு வரும்போது இந்த கர்மா கண்டிப்பாக குறையும். அதே சமயத்தில் என்ன சொல்கிறான்னா தேய்பிறை பிரதமை திதியில் போய் பிறந்தவர்கள் தேய்பிறை பிரதமை திதியில் போய் பிறந்தவர்கள் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் என்ன சொல்கிறா வளர்பிறை பிரதமை திதி என்று வளர்பிறை பிரதமை என்று திருக்காட்டுப்பள்ளி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. திருக்காட்டுப்பள்ளி அது பக்கத்தில் என்ன சொல்கிறான்னா திருவெண்காடு, திருக்காட்டுப்பள்ளி பக்கத்தில் திருவெண்காடு அப்படிங்கிற ஊரில் ஆரண்யேஸ்வரர் கோவிலுக்கு போய் நீங்கள் என்ன சொன்னா தேய்பிறை பிரதமை திதியில் போய் பிறந்தவர்கள் வளர்பிறை பிரதமை திதி என்று திருக்காட்டுப்பள்ளி திருவெண்காடு பக்கத்தில் உள்ள ஆரண்யேஸ்வரர் கோவிலில் போய் வழிபாடு பண்ணணும். எந்த ஒரு மனிதனும் தேய்பிறை பிரதமையில் போய் பிறந்து விட்டால் அவனுக்கு அதிகமாக பாதிக்கக்கூடியது மகர வீடு தான். மகரம் வீடு அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த மகர வீடு திதிசூனியமாக வந்தாலும் மகர வீடு திதிசூனியம் சொந்த தொழில் என்ன சொன்னான்னா சொந்த தொழிலில் என்ன சொன்னான்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்காது. சொந்த தொழில் பார்ப்பதற்குண்டான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ளாதீர்கள். அப்போ சொந்த தொழில் பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் வந்தால் என்ன சொன்னால் பினாமி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் இன்னொருத்தர் பேருக்கு வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். அதிலும் கவனமாக இருக்கணும். அப்போ இந்த தேய்பிறை பிரதமையில் திதியில் போய் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு மனக்கசப்பு இருக்கும். வளர்பிறை பிரதமை திதியில் போய் பிறந்தவர்களுக்கு மனைவி சார்ந்த விஷயத்திலும் துலாம் வீடு சார்ந்த விஷயத்திலும் ஒரு பெரிய என்ன சொன்னா மனக்குறை இருந்து கொண்டே இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த கர்மாவை சரிபடுத்துவதற்கு என்ன சொல்கிறான்னா தேய்பிறை பிரதமையில் போய் பிறந்தவங்க வளர்பிறை பிரதமை என்று திருக்காட்டுப்பள்ளி என்ன சொன்னான்னா திருவெண்காடு பக்கத்தில் இருக்குது ஆரண்யேஸ்வரர் கோயிலில் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக விதி மாறும். அப்போ பிரதமை என்பது துலாமும் மகரமும் பாதிக்கப்படக்கூடியது. அது உங்களுடைய லக்கணத்திற்கு எந்த இடமாக வந்தாலும் அந்த இடத்தில் என்ன சொல்கிறான்னா துலாத்துக்கு சுக்கிரனும் மகரத்திற்கு சனியும் சம்பந்தப்படுகின்ற காரணத்தினால் ஜெனரல் பிரிடிக்ஷன் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியத்தில் சனி என்று சொன்னால் தொழிலாளர்கள் அடிமைகள், துலாம் என்று சொன்னால் களத்திரம் நட்பு நண்பர்கள், இவர்கள் மூலமாக நாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் என்ன சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்களையோ பிரச்சனைகளையோ காலமெல்லாம் நாம் சந்திக்க வேண்டும் என்பது விதி. அதை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா வளர்பிறை பிரதமை திதியில் போய் பிறந்தவர்கள் தேய்பிறை பிரதமை என்று பட்டீஸ்வரம் துர்காதேவியை வழிபாடு பண்ணணும். தேய்பிறை பிரதமை திதியில் போய் பிறந்தவர்கள் வளர்பிறை பிரதமை திதி என்று திருக்காட்டுப்பள்ளி திருவெண்காடு பக்கத்தில் உள்ள ஆரண்யேஸ்வரர் கோயில் வழிபாடு பண்ணி இந்த தேய்பிறை பிரதமை திதியில் போய் பிறந்தவர்கள் கர்ம காரியங்களுக்கு உதவி செய்யும். ஒரு வீட்டில் துஷ்டி நடந்து போச்சுன்னா என்ன சொன்னோன்னா அது முதலில் செயல்படுத்தக்கூடிய ஒரு இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த அது சார்ந்த அந்த இதற்கு இல்லையா இறந்த நபர் என்ன முதல்ல இந்த குளிப்பாட்டுறது செய்யணும்னா ஒரு ப்ரிலிமினரி ஆப்ரேஷன் இருக்கும். அந்த ப்ரிலிமினரி ஆப்ரேஷனுக்கு நம்ம போய் கூட இருந்து உதவி பண்ணி நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி அவங்கள அந்த சேர்லெல்லாம் உட்கார வச்சு ஒரு சரியாக்கி
யாருக்கு ஃபோன் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி வந்து அந்த இடத்தில் வந்து அந்த அந்த தேய்பிறை பிரதமையில் போய் பிறந்தவங்க மகரம் என்று சொல்லக்கூடியதும் சனி சார்ந்த பிரச்சனை நமக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்போ அந்த கர்ம காரியங்களுடைய வீடுகளுக்கு போய் வந்து நம்ம வந்து உதவி செய்து கடைசி வரை வந்து என்ன சொன்னான்னா அந்த இறந்த நபரை வந்து சுடுகாட்டில் அடக்கம் பண்ணி நேட் பண்ண பிறகு அப்படியே வந்து என்ன சொன்னாங்கன்னா அதிலேருந்து வெளியே போய் எங்கேயாவது நல்ல ஒரு இடத்துல நல்லா குளிச்சுட்டு அதுக்கு பிறகு வீட்டுக்கு போங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக பெரிய மாற்றத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அந்த புத்தி நமக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காகவும். அதற்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா வளர்வரை பிரதமை திதியில் போய் பிறந்தவங்க கீழ்மட்டத்தில் உள்ள ஏழை பெண்களுக்கு ஏழை ஆண்களுக்கு திருமண உதவி செய்வதன் மூலமாகவும் நம்ம ஒரு மேட்டுக்குடியில் இருந்தாலும் கீழ்மட்டம் என்பது தவறாக நான் சொல்லலை. அந்த இடத்துக்கு போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்துட்டு இரவு அந்த இடத்துல சாப்பாடு சாப்பிட்டு பிறகு நைட்டு அங்கே தங்கிறதுக்கு உண்டான வசதி தங்கிட்டு மறுநாளும் அந்த கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சுட்டு இலை போட்டு சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய களத்திர வாழ்க்கை சார்ந்த விஷயத்திலும் அந்த துலாம் வீடு வந்து என்ன ஆதிபத்தியம் வருகிறதோ அந்த ஆதிபத்தியம் சார்ந்த விஷயத்திலும் உங்களுக்கு ஏமாற்றங்களை நீங்கள் தவிர்க்க முடியும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. அதனால் இவ்வளோ விளக்கமாக நான் சொல்லுவதற்கு காரணம் ரொம்ப நுணுக்கமாக உங்களுக்கு இவ்வளோ விவரங்களை வந்து திரும்ப திரும்ப எடுத்து சொல்வதன் மூலமாகத்தான் இளம் தலைமுறையினருக்கு உங்களுக்கு என்ன சொல்கிறான்னா பாதிப்புத்தன்மைகள் இல்லாமல் சங்கடம் இல்லாமல் எப்பயுமே நீங்கள் எதை வேணாலும் சரி பண்ணலாம். திதியை கரெக்டாக பிடிச்சி அதற்குண்டான ஆதிபத்தியமுடைய ஒரு செயல்களை நீங்கள் வந்து ரெகுலராக செஞ்சு வந்தீங்கன்னா 100% என்ன சொன்னான்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக வரும். அந்த மாற்றங்கள் வருவதற்கு நம்ம இவ்வளவு தூரம் வெளியிடங்களுக்கு போனாலுமே சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு சின்ன ஒரு என்னதுன்னா பரிகார ரீதியாக ஒரு பொருளை வந்து தானம் பண்ணுவது என்று சொல்லக்கூடிய ஒரு விதிமுறைகள் இருக்கிறது. தானம் பண்ணுவதனால் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அந்த விதத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து வளர்வரை பிரதமையில் போய் பிறந்திருந்தாலும் தேவரை பிரதமையில் போய் பிறந்திருந்தாலும் அடிக்கடி வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ நீங்கள் கண்டிப்பாக பசுனை தானம் பண்ணுங்க. இது நம்ம கைக்குள்ளே உடனே இன்றைக்கி ஒரு பொருளாதார கஷ்டம், இன்றைக்கி இந்த சுக்கிரன் சார்ந்த விஷயத்திலேயோ சனி சார்ந்த விஷயத்திலேயோ அது நமக்கு எந்த கட்டமாக வந்தாலும் பிரதமை திதியில் பிறந்திருந்து வளர்வரை தேய்வரையில் பிறந்திருந்து நீங்கள் அடிக்கடி வந்து பசுநெய்யை ஞாபகத்தில் வச்சுக்கணும். பசுநெய்யை ஞாபகம் வச்சுட்டு என்ன சொன்னான்னா இப்போ கடையில் வந்து என்ன சொன்னான்னா வந்து பசு நெய் வந்து விற்கிது. அப்போ விற்கிது அப்படிங்கும்போது யாராவது ஒருத்தருக்கு என்ன சொன்னான்னா நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா இந்த கோவில் வாசலில் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு இல்லைன்னா கோவில்களுக்கு இன்னமும் விளக்கு பொருத்துவதற்கு எண்ணெய் இல்லாமல் திண்டாடக்கூடிய கோவில்கள் இருக்கிறது. அந்த கோவில்களுக்கு வாரத்திற்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை ஒரு வாரம் வெள்ளிக்கிழமை பசுனை வாங்கி கொடுங்க, ஒரு சின்ன டப்பா. அடுத்த வாரம் என்ன சொன்னால் சனிக்கிழமை வந்து என்ன சொன்னால் பசுனை தானம் பண்ணுங்க. அப்போ வளர்வரை பிரதமையில் போய் பிறந்தவர்கள் தேய்வரை பிரதமை என்று என்ன சொன்னான்னா பட்டீஸ்வரம் போயிட்டு வாங்க, பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மனை போய் வழிபாடு பண்ணிட்டு வருவாங்க. தேவரை பிரதமை திதியில் போய் பிறந்தவங்க வளர்வரை பிரதமை திதி என்று என்ன சொன்னாலும் திருக்காட்டுப்பள்ளி திருவெண்காடு பக்கத்தில் இருக்க ஆரணேஸ்வரர் கோயில் வந்து வழிபாடு பண்ணி வருவதனால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பூரணத்துவம் அடைவீர்கள். ஏன்னா வாழ்க்கையில் வந்து சுக்கிரன் சனி என்பது ஒரு சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது. சுக்கிரன் சனி என்பது ஒரு சாதாரணமான விஷயமாக நீங்கள் எல்லோரும் நினச்சிக்கிடாதீங்க. அது வந்து என்ன சொல்ல பயங்கரமான தோஷம் உடையது. துலாம் என்பது ஒரு பெரிய இணைப்பு, மகரம் என்பது காலபுருஷனுடைய தொழில். இது வந்து ஒரு மனிதனுக்கு திதி சூனியமாக வந்துவிட்டது என்று சொன்னால் அவன் வந்து சுக்கிரனாலும் சனியாலும் எந்த காலத்திலும் பாதிக்கப்படுவான். அப்போ பாதிக்கப்படுவான் என்பதற்கு கோவில்களையும் சொல்லியாச்சு,
வார வாரம் ஒரு மனிதன் தன்னுடைய கர்ம வினைகளை சீர்படுத்துவதற்கு பிரதமை திதியில் போய் பிறந்தவர்கள், வளர்பிறையில் பிறந்திருந்தாலும் தேய்பிறையில் பிறந்திருந்தாலும் பசுனை தானம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய போராட்டங்களிலிருந்தும் சிக்கல்களிலிருந்தும் மீண்டு களத்திரத்தாலும் தொழிலாலும் நண்பர்களாலும் ஏமாற்றப்பட மாட்டீர்கள். இல்லை என்று சொன்னால் கண்ணீர் வடிக்க வைத்துவிடும் இந்த 2 கிரகங்களும் என்று கூறி, ரொம்ப இலகுவான ஒரு விஷயந்தான். ரொம்ப நான் நைஸாக அழகாக சொல்லியிருக்கேன். அழகாக இதை நல்லா யார் படித்து பார்க்கிறீர்களோ இதிலிருந்தே நீங்கள் என்ன சொன்னா உங்களுடைய விதியை மாற்றிக்கிடலாம். இதிலிருந்தே உங்களுடைய விதியை மாற்றிக்கலாம். நல்லா ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஈஸியாகவும் இருக்கணும் அப்படின்னு தான் ஜோசியம் சொல்லுவோம். யார் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளை தேடி வரணும் அப்படிங்கிறது விதியெல்லாம் கிடையவே கிடையாது. தேடி வந்தால் விதி மாறும். அதே சமயத்தில் எனக்கு இறைவன் கொடுத்துருக்கிற ஒரு ரகசிய வித்தை யார் வரலைன்னாலும் அன்னைக்கு எனக்கு வருமானம் வரும். அது எப்படி வருங்கிறத 3 சூத்திரம் எனக்கு இறைவன் சொல்லி கொடுத்துருக்குறாரு. அதை பிரயோகப்படுத்திட்டு நான் உட்காந்துருவேன். நான் உட்காந்துட்டு என்ன சொன்னான்னா, பேசாமல் ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன். யாரோ ஒருவரும் தட்டிடுவாங்க, சார் அவசரமாக தேடி வாங்க அப்படின்னு உட்காந்துருன்னு ஏதாடமாக பேசி கல்லா நிரம்பிடும். ஏன் சார் கல்லா நிரம்பிடும்? ஆசைப்படுறாங்க. வயிறு இருக்கிறது, மனைவி இருக்குது, குழந்தை இருக்குது, இத்தனைக்கு எங்கே போகிறது? எல்லா மனிதனும் இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்குமே நான் ஒன்று சொல்லுகிறேன், உணவும் உறவும் இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையே சூனியமாயிடும். அப்போ சம்பாதிக்கலைன்னா ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஒரு நாளைக்கு போய் சும்மா போயிட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா எப்படி இருக்கும்? விரக்தி ஆயிரும், டென்ஷன் ஆயிரும். அதனால் எல்லோரும் நான் சொல்கிற விஷயம் எல்லா திதிக்கும் கரெக்டாக சொல்லுவேன். கண்டிப்பாக தெரிஞ்சு எல்லாரும் நல்லா இருங்க. ஆமாம், அதனால் எல்லோரும் நல்லா இருப்பதுக்கு வாழ்த்து கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிரி ஆகவன் ஜெய பாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.